போடா போடி படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை வரலட்சுமி. இவங்க நடிகர் சரத்குமாரோட மகள் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாரத்தப்பட்டை, விக்ரம் வேதா மாதிரியான படங்கள் இவங்கள மக்கள் மத்தியில பிரபலமாக்குச்சு. தொடர்ந்து தமிழ் மற்றும் தெலுங்குன்னு ரெண்டு இண்டஸ்ட்ரியிலையும் படங்கள் பண்ணிட்டு வராங்க. சினிமா மட்டும் இல்லாம இப்ப ஜீ தமிழோட டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோடர் சீசன் 3 மூலமா டிவி ஷோக்கும் ஜட்ஜா என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அந்த ஷோல வரலட்சுமி பேசின விஷயம் இப்ப பலரையுமே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இந்த ஷோல ஆங்கர் கெமியும் கண்டஸ்டன்டா டான்ஸ்ல கலக்கிட்டு வராங்க. கெமி எப்போதுமே ஜாலியா ஃபன் பண்ற ஒரு ஆளா தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா முதல் முறையா கெமி அவங்க வாழ்க்கையில நடந்த மோசமான சம்பவத்தை சொல்லி கதறி அழுது இந்த ஷோல பேசி பலரையுமே கண் கலங்க வச்சிருக்காங்க. கெமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருக்குமே அவங்க குடும்பம் தான் கூடவே சப்போர்ட்டா நிற்பாங்க. ஆனா எனக்கு அப்படி இல்லை. எனக்கு நிறைய ஹராஸ்மெண்ட், அபியூஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஒரு நாள் என்னோட அக்கா என்கிட்ட நீ ஒரு ஸ்டெப் சிஸ்டர்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு இந்த கொடுமையெல்லாம் நடக்க காரணம் அதுதானு புரிஞ்சது. அங்கிருந்து வெளியே வந்து இப்ப வேதனையை மறைச்சு சிரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே மனமுடைஞ்ச கெமி பேசியிருந்தாங்க. கெமி பேசினதை கேட்டு வரலட்சுமி பயங்கரமா அழுதுட்டாங்க. அப்போ வரலட்சுமி, உன்னோட ஸ்டோரி தான் என்னோட ஸ்டோரியும். எல்லாரும் நினைப்பாங்க ஸ்டார்ஸோட பசங்க நல்லா தான் இருப்பாங்கன்னு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ என்னை யாராவது தெரிஞ்சவங்க வீட்டுல இல்லைன்னா அத்தை மாமான்னு ரிலேட்டிவ் வீட்டுல விட்டுட்டு போயிருவாங்க. அந்த நேரத்துல எனக்கு ஒரு 5-6 பேரால ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. இதை நான் சொல்றதுனால என்னோட பேரே கூட டேமேஜ் ஆகலாம், பரவாயில்ல, முதல் முறையா நான் இதை சொல்லியிருக்கேன். இப்படி அவங்க தப்பா நடந்துகிட்ட விஷயத்த வீட்டுல கூட சொல்ல பயந்துட்டு இருந்தேன். அப்பா அம்மாக்கு தெரிஞ்சவங்க அவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க, நம்ம தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோனாலாம் யோசிச்சு சொல்லவே இல்லை. எல்லாருமே வரலட்சுமி ஜாலியான கேரக்டர்னு நினைப்பாங்க. அந்த வழியெல்லாம் மறைக்க தான் சிரிச்ச மாதிரி ஒரு மாஸ்கை போட்டு சுத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரியான சம்பவங்கள் பல குழந்தைகளுக்கு இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு வரலட்சுமி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. ஸ்னேகாவும் வரலட்சுமி கிட்ட நீங்க இவ்வளவு தைரியமா இதை இப்ப சொன்னதுக்கு உண்மையாவே உங்களை பாராட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி ஒரு உச்ச நடிகரோட மகளுக்கு சின்ன வயசுல ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கிற செய்தி பலருமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. பலரும் வரலட்சுமி மற்றும் கெமிக்கு ஆறுதல் சொல்ற விதமாகவும் சோசியல் மீடியால பேசிட்டு வராங்க. மேலும் பெற்றோர்கள் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காத மாதிரி ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும்னு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க.